ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து பத்திரிகை செய்தியில் இன்றைக்கி ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் உங்கள் குழந்தைகளை எல்கேஜி சேர்க்குறீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகளை 25% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. இலவசமாக தனியார் பள்ளிகளை சேர்த்துக்கலாம். எல்லா வருஷமும் பார்த்தா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கரெக்டாக அட்மிஷன் விட்டுருவாங்க. பட் இந்த வருஷம் இன்னமும் அட்மிஷன் வராமல் இருக்குது. அது குறித்து பத்திரிகை செய்தியில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது தனியார் பள்ளியில் ஏழை மாணவர் சேர்க்கை தற்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அமைச்சர் மகேஷ் பார்த்தா தெரிவிச்சிருப்பதா இதில் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பின் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கப்படுவர் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவிச்சிருந்தார். சென்னையில் அவர் அளித்த பேட்டி, ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வகையில் 3 அல்லது 4 மாத தாமதத்துக்கு பின்பு 13 வகை கல்வி உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன. பட் இந்த வருஷம் நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்டோம் அப்படின்ற மாரி இதில் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வர வேண்டிய 600 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சார்பில் மத்திய அரசிடம் கடந்த மாதம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளோம். இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முதல்வரின் ஆணைப்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைத்து மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பின் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் கட்டணமின்றி சேர்க்கப்படுவர். கடந்த ஆண்டுகளில் பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர்கள் மோதல் சம்பவங்கள் அரங்கேறின. அதை பிரச்சனையை பார்த்தா நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த மத்திய அரசிடமிருந்து பணம் வந்த பின் இந்த வருஷத்துக்கு நாங்கள் அட்மிஷனை சேர்ப்போம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காரு. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேபி பார்த்தா டாப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனியார் பள்ளிகளை ஏழை மாணவர் சேர்க்கை தற்போதைக்கு இல்லை, அதாவது இப்போ வரைக்கும் இல்லை, அவங்க அமௌண்ட்டு கொடுத்தா தான் வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜூன் 3ஆம் தேதி இன்றைக்கி தான் இந்த பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதாங்க ஆர்டிக்கான லேட்டஸ்ட் தகவல். ஸோ இதுக்கப்புறம் மத்திய அரசு பணம் கொடுத்தாலும் மட்டுமே இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் வரும், இல்லைனா தற்போதைக்கு அட்மிஷன் இல்லை அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு தாராளமாக வேறு அட்மிஷன்ஸ் போட பாருங்கள், வேறு ஸ்கூலில் போட பாருங்கள். ஆர்டிக்கு வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க எப்போ கேஸ் போட்டு அதை அட்மிஷனை வரத்துலாம் கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தா வெயிட் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் வெயிட் பண்ணுறத தவிர வேறு ஸ்கூல் சேர்க்குறதே பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.